Dear children, last class we had discussed about from the lesson number 7 thermodynamics, calculation of calorific value of food, and then fuels பார்த்தோம். அதில் heat of solution and then heat of neutralization பார்த்தோம். Heat of neutralization, that means change in enthalpy. Change in enthalpy when 1 gram equivalent of an acid is completely neutralized by 1 gram equivalent of base. That is called, what is that, or vice versa, that is in the dilute solution, that is called heat of neutralization. For example, HCl sodium hydroxide பார்த்தோம். அதனுடைய enthalpy of neutralization, change in enthalpy of neutralization, which is equal to minus 57.32 kilojoules அப்படின்றது பார்த்தோம் இல்லைங்களா. தென் இதெல்லாம் வந்து எந்த கேட்டகரியில் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹீட் ஆஃப் கம்பஷன் பார்க்கலாம். ஸோ த ரிமைனிங் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹீட் ஆஃப் கம்பஷன் வந்து என்னென்னா, இப்போது தட்ஸ் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அதாவது என்னென்னா, ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது நம்ம டெம்பரேச்சர் ஒரு ஹீட் அப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்டேட்னா ஆகும், இன்னொரு ஸ்டேட்டாக மாறும். It gets fused one form to another form, that is called heat of fusion. இப்போ molar heat of fusion போது அந்த மோல் அப்படின்னு மோலார்ன்ற term நம்ம அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். See the definition. The molar heat of fusion is defined as change in enthalpy. The first thing, change in enthalpy when 1 mole of substance is, what is that, converted into a liquid state, solid substance. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் solid will become liquid, solid will become liquid, that is called fusion அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் என்னது, fusion. அப்போது the change in enthalpy when 1 mole of a solid substance is converted into 1 mole of a liquid state, 1 mole of into the liquid state at its melting point. ஏன்னா சாலிடு அதோட மெல்டிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன மாறும், வேறு ஒரு ஸ்டேட், அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும் இல்லைங்களா. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். லெட் us see the board. H2O சாலிட் ஐஸ் at 273 Kelvin அதை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த சாலிட் 1 mole of solid substance will become converted into, what is it, liquid state at its melting point. இதான் 273 Kelvin. அப்போது change in enthalpy of fusion, change in enthalpy of fusion சொல்கிறோம். ஃபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னது, ப்ளஸ் 5.98 கிலோ ஜூல்ஸு அப்படின்னா என்னென்னா, ஸோ ப்ளஸ் அப்படின்னும் போது என்னது, இட் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போது மெல்டிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணோம், நம்ம என்ன பண்ணுறோம், we have to supply heat energy, we are supplying the heat energy. அப்போ நம்ம கொடுக்கறதுனால அது ப்ளஸ்ஸு. அந்த ரியாக்ஷனுக்கு பேர் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். it absorbs the chemical reaction accompanied by the absorption of heat, that is called endothermic reaction. So what is the value of endothermic reaction, or what is the sign of del H? Del H will become positive because it absorbs energy, it gains energy. Our total internal energy of the system will be increased, so that the positive sign நம்ம அங்கே மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். molar heat of vaporization. Molar heat of vaporization. ஆவியாதல், மோலார் ஆவியாதல் வெப்பம் அப்படின்னு சொல்லுவோம். Vaporization. So molar heat of vaporization and 1 mole change in enthalpy when 1 mole of liquid is converted into, what is that, gaseous state at its boiling point. Solid liquid மாறுதுன்னா அதுக்கு பேர் மெல்டிங் ப்ராசஸ், அதுதான் ஃபியூஷன் சொல்லுவோம். அங்கே மெல்டிங் பாயிண்ட்டு. லிக்விட் என்னவா மாறுதிங்க, லிக்விட் வில் பிகம் கேஸு, ஸோ தட் இஸ் கால் வேப்பரைசேஷன். அப்போ அதுக்கு என்ன, பாயிலிங் பாயிண்ட், அந்த டெம்பரேச்சர் வந்து என்னென்னு சொல்கிறோம் நம்ம, பாயிலிங் டெம்பரேச்சர், மெல்டிங் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். அதுதான் பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க இல்லைங்களா. இப்போது பாருங்கள், லிக்விடும் போது H2O லிக்விடு
will become, what is that, H2O vapor. H2O vapor இல்லையா? அப்போது இங்கே என்ன வரும், 100 degree Celsius, you know very well, boiling point of, what is that, water வந்து என்னது 100 degree Celsius. அப்போது டிகிரி செல்சியஸை கெல்வினாக மாற்றுறோம் நம்ம. அப்போ 273ோட 100 ஆட் பண்ணால் என்ன வரும், 373 கெல்வின். 373 கெல்வின். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து del H வேப்பரைசேஷன் அப்படின் போது ப்ளஸ் என்ன அங்கே வரும், 40.626 கிலோ ஜூல்ஸு. இதான் வந்து பார்த்திங்கன்னா மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். லிக்யூட் இருக்குது, வாட்டர், அதை நம்ம ஹீட் பண்ணுறோம் at 373 கெல்வின். இட் வில் பிகம், வாட் இஸ் தட், வாட்டர் வேப்பர், H2O வேப்பராக மாறுது, நீராவியாக மாறுது. அப்போ ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன், சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் which is equal to, what is that, என்ன வரும், ப்ளஸ் 40.626 கிலோ ஜூல்ஸு. சரிங்களா? அடுத்தது மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன். மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன். மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் பார்க்கும்போது, அதாவது சப்ளிமேஷன் ப்ராசஸ், or hear that word sublimation, பதங்கம் அது பார்த்துருப்போம். In the lower classes you have studied, isn't it? Okay. Sublimation is a process when a solid changes directly into its vapor state. So without changing into liquid state. இதான் ரொம்ப முக்கியமானது. Solid and then liquid and then gas. ஆனால் sublimation என்ன, solid டைரக்டாக என்ன மாறும், gaseous state மாறும் without changing liquid state. புரியுதா? இந்த இப்போ இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன், how can you define as this? Okay, see that the change in enthalpy of 1 mole of a solid is directly converted into, what is that, vapor state at its sublimation temperature. So for example, the heat of sublimation of iodine is represented I2 solid 373, I2 iodine by example வந்து I2 solid 373 கெல்வின். இங்கே என்ன ஆகுது, அயோடின் இன்னும் மாறிடுது, வேப்பராக மாறுது. இங்கே del H sublimes which is equal to என்ன வரும், ப்ளஸ் என்னது 62.42 60 ப்ளஸ் 62.42 கிலோ ஜூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது என்ன ஆகுது, அயோடின் சாலிடு டைரக்ட்லி கன்வெர்டட் இன்டு, what is that, vapor without changing liquid state. Sublimation temperature is 373 Kelvin. So this is called molar heat of sublimation. So it is also one of the endothermic process. சரிங்களா? அடுத்தது ஸ்டேட் ஆஃப் ஹீட் ஆஃப் டிரான்சிஷன். ஹீட் ஆஃப் டிரான்சிஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் கன்வெர்ட் ஆகிறது. The heat of transition defined as the change in enthalpy of 1 mole of an element changes from one of its allotropic form to another. அதாவது ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறுது, allotropic ஃபார்முக்கு. அப்போ எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும், transition of diamond into graphite, change in transition, change of transition. டிரான்சிஷன் இடைநிலை மாற்றம். சி டைமண்ட், சி கார்பன், ஒன் ஆஃப் இட்ஸ் அலோட்ரன், அதோட ஒரு எலமெண்ட்டு அதோட ஒன் அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ்லேருந்து இன்னொரு அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் மாறுதா, சேஞ்ச் ஆஃப் டிரான்சிஷன். இப்போ சி கிராஃபைட்டாக மாறுது. சரிங்களா? இதுதான் வந்து சேஞ்சஸ். இப்போ இந்த del H டிரான்சிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, del H trans is a plus, what is that, 13.81 kilojoules. அப்போ நம்ம ஹீட் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா அந்த டைமண்ட் வந்து நான் அலோட்ரோபிக் ஃபார்மு நான் கிராஃபைட்டாக மாறிடும். சரிங்களா? ரைட். இது மாதிரி இன்னொன்று இருக்குது, என்னென்னா
சல்ஃபர் ராம்பிக் வந்து மோனோக்ளினிக்லேருந்து ராம்பிக், மோனோக்ளினிக்னா ஊசி இலை வடிவத்துலேருந்து சாய் சதுரமாக மாறுது. அதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து எக்ஸோதாமிக்னு சொல்கிறேன். இதை 0.067 கிலோ ஜூல்ஸ் பெர் மோல். இன்னொன்று சொல்லலாம் ஒயிட் பாஸ்பரஸ் வில் பிகம் ரெட் பாஸ்பரஸ், அதுவும் எக்ஸோதாமிக் ரியாக்ஷன் -4.301 கிலோ ஜூல்ஸு. ஓகே, so far we have completed application of heat of combustion. சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்கலாம், Hess law of constant heat of summation அப்படின்றத அந்த விதியை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.